ஒன்லி 4 days left. என்னடா 4 days leftன்னு எல்லாரும் யோசிப்பீங்க. ஸோ அதை பற்றி இந்த வீடியோவில் நாங்கள் சொல்ல போகிறோம். இது இல்லாமல் இன்னும் 2 முக்கியமான விஷயம் இருக்குது. ஸோ இந்த 4 days left எதுக்காக அப்படின்னா ஐஓபி எல்பிஓ வந்து பார்த்தீங்கன்னா 31ஆம் தேதியோட அப்ளிகேஷன் க்ளோஸ் ஆகுது. அதனால் வந்து பார்த்தீங்கன்னா எல்லோரும் வெயிட் பண்ணாமல் அப்ளை பண்ணிவிடுங்க. இது நார்மல் ஐபிபிஎஸ் எக்ஸாம் மாதிரி கிடையாது. ஐபிபிஎஸ்ல தான் வந்து பார்த்தீங்கன்னா டேட்டை வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணுவாங்க. பட் இது வந்து பார்த்தீங்கன்னா ஐஓபி எல்பிஓ எக்ஸ்டெண்ட்லாம் பண்ண மாட்டாங்க. அதனால் வெயிட் பண்ணாமல் சீக்கிரமாகவே அப்ளை பண்ணிவிடுங்க. எஸ், அதேதான் இன்னொரு விஷயம் சார். அந்த செகண்ட் இன்ஃபர்மேஷனுக்கு போகிறதுக்கு முன்னாடி இதை பற்றியுமே நான் டீட்டெயிலாக சொல்லிடுறேன். அப்ளை பண்ணும்போது வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா இனிஷியலாக ஒரு சில ஸ்ட்ரகிள்லாம் ஃபேஸ் பண்ணுறாங்க. மொபைலில் வந்து லைவ் கேப்சர் ஃபோட்டோ எடுக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா அன்ஆத்தரைஸ் சக்ஸஸ் அப்படின்லாம் சொல்லி வருது. ஸோ இது 3 days தான் இருக்கும்போது கொஞ்சம் எல்லாருமே நிறைய பேர் இதில் எங்கேஜ் ஆகும்போது சர்வர் ரொம்பவே பிஸியாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பேமெண்ட் இஷ்யூமே இருக்குது. பே பண்ணிட்டாங்க, ஆனால் திரும்ப போயிட்டு அந்த அப்ளிகேஷன் ரீப்ரிண்ட் எடுக்கும்போது அந்த பேமெண்ட்டில் சக்ஸஸ் அப்படின்னு சொல்லிட்டு வரல, பேய்டுன்னு சொல்லிட்டு வரல. சரியா, அந்த மாதிரி இஷ்யூலாம் இருக்குது. ஸோ அதனால் இந்த 3 நாளை யூஸ் பண்ணி தயவு செஞ்சு அப்ளை பண்ணிடுங்க. ஏன்னா நம்ம ப்ரிப்ரேஷனில் இருக்கிறவங்களுக்கு இது வந்து எல்லாம் சொல்லுவாங்க இல்லையா, இது வந்து ஒரு வழி பாதை. இதில் போயிட்டோம் அப்படின்னும் போது கண்டிப்பாக சக்ஸஸோட போனால் அப்படின்னா தான் நமக்கு அது கெத்தாக இருக்கும். ஸோ இந்த எக்ஸாம்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா பிஓக்கு ஈக்குவல்லாம் கிடையாது சார். பிஓ விடவே நல்ல ஜாப் தான். சரிங்களா, ஏன்னா 12 years ஹோம் போஸ்டிங், என்ன சொல்கிறது, உங்களுக்கு பக்கத்துலேயே வந்து போஸ்டிங் கிடைக்க போது. இப்போ யூபிஐலாம் வந்து பார்த்தீங்கன்னா ஜாயின் பண்ணிவிட்டு என்ன சொல்கிறது, அவங்க என்வாயன்மெண்ட்லாம் பயங்கரமாக இருக்குது, சூப்பராக இருக்குன்னு சொல்லிட்டு நிறைய பேர் அவங்க ஷேர் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ நீங்களுமே இதை வந்து இந்த ஆப்பர்ச்சுனிட்டி யூஸ் பண்ணி என்ன சொல்கிறது மிஸ் பண்ணாமல் அப்ளை பண்ணி கண்டிப்பாக எக்ஸாம் எழுதணும். அதுக்காக தான் நாங்கள் மெயினாக இந்த 4 days அப்படின்னு சொல்லிட்டு இங்கே லெஃப்ட் அப்படின்னு சொல்லி போட்டிருக்கோம். இது யூஸ் இன்னையோட 4 days. சரியா, அது இல்லாமல் 3 days தான் இருக்குது. ஸோ டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க, அப்ளை பண்ணிவிடுங்க. ரிமைனிங் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 2 முக்கியமான விஷயம் இருக்குது. அந்த 2 முக்கியமான விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அப்கமிங் பேங்க் எக்ஸாம் ப்ரிப்பரேஷனுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்க போகுது. ஸோ ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா எஸ்பி கிளர்க் ரிசல்ட் பற்றி எல்லாருமே கேட்டுட்டு இருக்கீங்க, அதை பற்றி யோசிச்சுட்டு இருக்கீங்க. ஆமாம், ஸோ கண்டிப்பாக வந்துடும். ஓகேங்களா, அது வந்து லைக் நிறைய எப்போனாலும் வரலாம். இன்னைக்கு வரலாம், நமக்கு நம்ம எழுதி முடிச்சாச்சு, ஒரு 45 days தாண்டிச்சு அப்படின்னாவே ரிசல்ட் எப்போனாலும் கொடுத்துருவாங்க. ஸோ நம்ம அதை வரும்போது வரட்டும், அதை ஃப்ரீயாக விட்டுறலாம். சரியா, நீங்கள் அதை போட்டு யோசிச்சுக்கிட்டு எப்போ வரும் ரிசல்ட் வந்ததுக்கு அப்புறம் நான் படிப்பேன், அந்த வேலையே வந்ததுக்கு அப்புறம் நான் வந்து மார்க் டெஸ்ட் வாங்கிக்கிறேன். ஏன்னா நான் இப்பயே வாங்கிட்டு நான் ரிசல்ட்டில் பாஸ் ஆகிட்டேன்னா இதை ரிசல்ட்டில் பாஸ் ஆனாமே ஒன்றும் பெருசாக அது வந்து உங்களுக்கு இம்பாக்ட் ஆக போகிறது கிடையாது. அப்கமிங் எக்ஸாம்ஸில் லெவல் தான் இம்ப்ரூவ் பண்ணிட்டு போயிட்டே இருக்க போகிறாங்க. சரிங்களா, எந்த ஸ்லாட்டுக்கு எப்படி கேட்பானே நமக்கு தெரியாது. அந்த ஸ்லாட் நமக்கு அமைஞ்சிடலாம். சரியா, ஏன் எனக்கு இந்த ஸ்லாட் வந்துச்சுன்னா அப்போ ஃபீல் பண்ணக்கூடாது. இப்போவே அதுக்கான ப்ரிப்பரேஷனை பண்ணிட்டு அவன் என்ன சம்பவம் பண்ணாலும் அவனை சம்பவம் பண்ணுறதுக்கு நம்ம ரெடி ஆகிக்கணும். அதனால் அதை தான் பார்க்கணும். ஸோ இந்த ரிசல்ட்டோட மைண்ட்லேருந்து வெளியே வந்துருங்க. எஸ், ஐஓபி அப்புறம் அப்கமிங்கில் ஆர்ஆர்பியோட நோட்டிஃபிகேஷன் அடுத்த வாரம் வரப்போகுது. ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கு கான்சன்ட்ரேட்டாக படிங்க. ஸோ 3வது அப்டேட் வந்து இது எல்லாத்துக்குமான ஒரு அப்டேட் தான். ஸோ 3வது விஷயம் என்னென்னா அப்கமிங் இந்த எக்ஸாம்ஸ்க்கு எப்படி படிக்கணும், அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய டவுட்ஸ் இருக்கும், நான் எப்படி ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்ற நிறையா டவுட்ஸ் இருக்கும். அதுக்கான ஒரு இம்பார்ட்டன்ட் லைவ். அந்த லைவில் வந்து வர எல்லாருக்குமே வந்து பார்த்தீங்கன்னா யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா அதில் ஒரு சின்ன விஷயம் நாங்கள் வச்சுருக்கோம். லைவ் பார்க்குற எல்லாருக்குமே அது கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதனால் அந்த லைவை மறக்காமல் பாருங்கள். அந்த லைவ் எப்போ வரப்போகுது அப்படின்னா இந்த வீக்கில் வந்து வந்துடும். சரிங்களா, அதுக்கான ஒரு இன்ஃபர்மேஷன் நாங்கள் தருவோம். ஒரு ரொம்ப இம்பார்ட்டண்டான லைவ், அதை யாரும் மிஸ் பண்ணிடாதீங்க. லைவில் வரவங்களுக்கு மட்டும்தான் அதோட பெனிஃபிட்ஸ் கிடைக்கும். ஓகே கைஸ், ஸோ இந்த 3 அப்டேட் நீங்கள் பார்த்துக்கோங்க, ப்ரிப்பரேஷன்லேயே இருங்க. ஓகேங்களா, ரொம்ப மைண்டை டீவியேட் பண்ணி மற்ற விஷயங்கள் கான்சன்ட்ரேட் பண்ணி டைமை வேஸ்ட் பண்ணிடாதீங்க. ஸோ நெக்ஸ்ட் அப்டேட்டில் உங்களை வந்து பார்க்குறோம். டேக் கேர், ஹேவ் அ நைஸ் டே, பாய்.